வெற்றி கழகத்தை ஒரு புதிய அதிமுகவை அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதனால பேரு அன்புடனும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் தமிழக மக்களுக்கும் வேலை செய்யவும் ஒவ்வொருத்தரும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவையாற்ற வந்தாங்க. அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பழனிசாமி அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? ஒரு கட்சியோடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரும் பொழுது நேர்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவைக்காக ஒரு இளைஞர் படையுடன் சேரும் பொழுது அதே திமுகவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு கேலி கிண்டல்கள் செய்தாரும் எல்லாருக்கும் தெரியும். அப்பையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி சபாநாயகரிடம் கொடுத்து அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தார். ஒரு கட்சியை 3/2 பங்கு இல்லாமல் உடைத்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சியில் 3/2 பங்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு தலைவர் மீதும் புதிய கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மெர்ஜ் பண்றோம், இணைக்கிறோம்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. நாங்கள் அந்த இடத்திற்கு கூட செல்லல. எந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியில் தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா திமுக தலைவர் மு க ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். இதுதான் பெரிய சூழ்ச்சி.